ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாகயக்ஷினியோட மந்திரம் எப்படி பிரயோகம் பண்ணுறது, இதனால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் நான் மார்னிங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி 2 மணிக்கு நைட் 2 மணிக்கு தான் பூஜை. நேற்றுக்கே எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டு வந்து படுக்கும்போது மணி 11 o'clock ஆயிடுச்சு. பட் காலையில் என்னால் ஏஞ்சிக்க முடியல. 2 ஆச்சு, 3 4 ஆயிடுச்சு. தெரியாமல் 6 o'clock ஏஞ்சிட்டே. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா 6 o'clock இஸ் டூ லேட் ஃபார் மீ. அப்புறம் தான் நான் பூஜை ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். 9:30 ஒரு பொண்ணு வந்தாங்க எதிர்க்க கடையிலேருந்து. அவங்க ஒரு கிறிஸ்டியன் அம்மா. அவங்க பிள்ளையாரை ரொம்ப வணங்குவாங்களாம். அவங்க அம்மாவுக்கு இடையில ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்றதுனால அவங்க பிள்ளையார் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களாம். கோயிலுக்கு போவாங்களாம். ஸோ அவங்க நம்ம அம்மாவை பார்த்துட்டு காலைக்கு முன்னாடி உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை காலையில் 2 மணிக்கு நான் பூஜை பண்ணியிருந்தேன்னா, அந்த டைமில் அம்மாவோட பிளேஸ் கண்டிப்பாக க்ளோஸாக தான் இருக்கும், கோயில் க்ளோஸாக இருக்கும். ஆனால் காளி என்னவோ அவங்களுக்காகவே அந்த கோயில் ஓப்பன் பண்ணி வச்சு அவங்க சாமி கும்பிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதான் உண்மையும் கூட. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. பாருங்கள், கடவுள் கிறிஸ்டியன் தான் இருக்காங்க, ஆனால் பிள்ளையார் மேலே அவ்வளோ பக்தியாக இருக்காங்க. காளியை பார்த்தோன்னே அழுகுறாங்க. காளியோட குங்குமம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அம்மாவோட, ஏன்னா நம்ம அம்மாவை வணங்கிட்டு நம்ம வச்சுருக்க காளியை வணங்கிட்டு யாருமே நடக்காது அப்படின்னு சொன்னது எதுவுமே இல்லை. நம்பிக்கையோடு வரவங்களுக்கு அது முக்கியமான ஒரு வேர்ட். ஸோ அதனால் இது எல்லாமே உங்கள் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பாப்பாவை பார்க்கும்போது. சின்ன பொண்ணு தான், அவங்களுக்கு இன்னும் ஒரு 21-22 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அதே மாதிரி காளியை வணங்குங்க கண்டிப்பாக. யார் அது கமெண்ட்டு போட்டதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய கமெண்ட்டு. அதில் படித்து பார்த்தா, நான் மார்னிங் கொஞ்சம் வஷ்யம் ரிமூவலில் அம்மிக்கல்லில் அரைச்சிட்டு இருந்ததுனால என்னால் ஃபோன் எடுத்து அந்த ஃபோன் எடுத்து அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல, கமெண்ட் பார்க்க முடியல. இன்னத்தை காளி கும்பிடாதீங்க, உங்கள் 3வது தலைமுறை அழிஞ்சு போய்ட்டோம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க. ஒரு வீடியோவை பற்றி போட்டால் ஒரு வீடியோவை பற்றி மட்டும் போடுங்க. ஏன்னா ஒரு பொண்ணு மாந்திரிகம் பண்ணுறாங்கன்றதுனால நீங்கள் என்ன வேணால் இஷ்டத்துக்கு பேசலாம்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ இடத்துல ஒரு வீடியோ எடுத்து பாத்ரூமில் குளிக்கிற வீடியோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் போய் கேட்குறதுக்கு உங்களுக்கு யோகிதை இருந்துச்சா? இங்கே கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க வெட்டியா? வேறு வேலையே இருக்காதா உங்களுக்கு? அந்த கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு வீடியோவை பார்த்தோன்னா எனக்கு வருமானம் வரலன்னா பரவாயில்ல, காளி அருளால் வேறு வழியில் வரும். ஆனால் நம்ம வீடியோவை பார்த்து உங்களோட கமெண்ட்டை பார்த்து ஒருத்தவங்க காளியை வணங்காமல் போயிட்டாங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தான் சேரும். இன்னொரு வாட்டி கேவலமாக ஏதாவது கமெண்ட் ஏதாவது போட்டு பாருங்களேன். என்னது அது காளி 3வது தலைமுறையை அழிச்சிருவாங்கன்னு நீங்கள் இது பண்ணுறீங்க? காளி உங்ககிட்ட சொன்னாங்களா நாங்கள் அழிப்போன்னு? காளிக்கு வாழ வச்சு தான் பழக்கம், அழிச்சு பழக்கம் கிடையாது. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பூஜையை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அமாவாசை அன்றைக்கி பண்ணுங்கள். இந்த பூஜையை நீங்கள் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நிறைய பேர் லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல லவ்வாக இருந்தால் அதை சக்ஸஸ் பண்ண பாருங்கள், இல்லைனா கடவுளே அதை ஃபெயில் பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுருங்க. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை போய் ஒரு கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட வேண்டாம். ஐஸ்வர்யம் குடும்பத்தில் எப்போவுமே நிலச்சி நிற்கும். ஐஸ்வர்யம் அப்படின்றது தனம், தானியம், வைரங்கள், ஆபரணங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்களா. ஐஸ்வர்யம்ன்றது சந்தோஷம், இது எல்லாமே இருக்குமாமா. அது ஒன்று விஷயங்கள். அதே மாதிரி ராகுக்கு எது ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க, அதனால் அவங்க இந்த மந்திரம் சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த இதில் கொடுத்துருக்க மந்திரம் என்னென்னா, யக்ஷினி தலையில் இருக்க கிரீடங்களில் இந்த மந்திரங்கள் சொல்லி, இதை விட இதே மாதிரி மந்திரங்களாக இருக்கும். இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்க அந்த வைரத்தை அதில் பிரதிஷ்டை பண்ணுவாங்களாம். எப்படி சொல்கிறது, காவ் பண்ணுவாங்கன்றதுக்கு தமிழில் எனக்கு சொல்ல தெரியல. அதில் வச்சுருக்காங்களே அந்த கிரீடமில், அந்த மாதிரிலாம் கூட இருக்குமாமா. ஏன்னா தெய்வமோட தலைமையில் இருக்க கிரீடத்துக்கு எப்போவுமே அந்த மந்திர சக்தி, வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது உண்டாமா. அது ஒன்று இருக்குது. ஏன்னா அங்கே தானே நம்ம க்ரௌன் சக்கரான்னு அதனால தான் சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நவரத்னம் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஒரு சின்ன வைரம் இல்லை பேர்ல், காரல், முத்து, பவழம்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அது சேருமாமா. ஸோ அமாவாசை அன்னையிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த பூஜைக்கு தேவையானது வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவல், பொரி, கடலை, பாயசம் ஒரு டம்ளர் ஃபஸ்ட் டே வச்சுருங்க. மிச்சம் நாள்லாம் ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஜெய் மகாகாளி. ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்கிறது உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். யந்திரம் நான் கொடுத்துருக்கேன். யந்திரம் வெள்ளி தகட்டில் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. வழிபாடு முறை
அத்தர் புனுகு ஜவாது கோரோஜனை வந்து வாரத்தில் 2 நாளாவது தடவி அந்த எந்திரத்தை வந்து மல்லிப்பூ போட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரணும். மந்திரம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஓம் வினயா தனையே விஸ்வநாகேஸ்வரி க்ளீம் யக்ஷினி ஸ்வாஹா. ஓகேங்களா, இதுதான் மந்திரம். ஓம் வினயா தனையே விஸ்வநாகேஸ்வரி க்ளீம் யக்ஷினி ஸ்வாஹா. இந்த கோயிலுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து என்னை போக சொன்னாங்க. பட் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறதுன்றது என்கிட்ட அப்போல்லாம் காசு கிடையாது கோயிலுக்கு போகிறதுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா. ஏன்னா என்கிட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது. என்கிட்ட காரோ இல்லை எனக்கு ஓட்டுறதுக்கோ எனக்கு எதுவும் போகவும் அப்போ வழி இல்லை. வழி இல்லைன்னா ஐ கேனாட் பே. என்னால் வந்து ஒரு பே பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை. என்கிட்டையும் வெஹிக்கிள் இல்லை. ஆனால் பட் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எனக்கு, இந்த டெம்பிளுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னு. நான் எங்கே போனேன், நான் போகவே இல்லை. ஆனால் பட் நீங்கள்லாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, போகாமல் இருக்காதீங்க. டைம் இருக்கவங்க கேரளாவில் தான் இருக்காமா, பாலக்காட்டில் தான் இருக்கா. அந்த கோயிலோட ஃபோட்டோ தான் இது. ஏன்னா நானும் அந்த கோயில் பார்த்ததில்லை, உங்களுக்காக நான் கூகுள் பண்ணேன். ஸோ அப்படி போய் பாருங்கள் கண்டிப்பாக. சேஞ்சஸ் வரும் அப்படின்றாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து இந்த நாகதோஷங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சர்ப்ப தோஷம் இருக்குன்னுவாங்க. அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த எந்திரம் எழுதும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக எழுதுங்க. எந்திரம் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுதிக்கோங்க. அமாவாசை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து அமாவாசை இல்லை வளர்ப்பிறை அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப விசேஷங்கள். இப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜை பண்ண முடியல, நாங்கள் வேலைக்கு போய்ட்றோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நைட் ஒரு 8 மணிக்கு வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஒரு விளக்கேற்றிக்கோங்க. இதே மாதிரி ஏதாவது நாகயக்ஷியோட ஃபோட்டோ வந்து கூகுள்லேயே இருக்குது. அப்போ அதை வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு நீங்கள் இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க. எப்போவுமே ஒரு மந்திரம் சொல்லும் போது ஒரு நாளைக்கு 108 விதம் சொல்லலாம். எப்போவுமே ஒரு மந்திரம் சொல்லும் போது கடவுளுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. அது மந்திரமாகட்டும் இல்லை அஷ்டகர்மமாகட்டும், எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுக்கணும்னு நம்ம கடவுளுக்கு ஆர்டர் போடக்கூடாது. நம்ம தான் கடவுள்கிட்ட எனக்காக பண்ணி கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ அதனால் லைஃப் லாங் நீங்கள் பண்ணுங்கள். லைஃப் லாங்னால் எப்படி அர்த்தம்னா, இதெல்லாம் ஈஸியான மந்திரங்கள் தான், ரொம்ப கஷ்டமான மந்திரங்கள் கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் லைஃப் லாங் பண்ண சொல்கிறாங்களே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கோ. எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க வெளியேனா அன்றைக்கி நீங்கள் சொல்ல வேண்டாம். பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா அன்றைக்கி சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. மிச்ச நாளெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஒரு சில பேர்லாம் நான் பார்ப்பேன், நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான், அந்த பையன் வந்து மாலை போட்டுட்டான். 14 வருஷமாக இன்னும் சபரிமலை போயிருக்கான். ஆனால் பட் அந்த பையன் மாலை போட்டுட்டு என் கூட ஆர்கியூ பண்ணான். லேடிஸ் வந்து சபரிமலைக்கு போகிறதுல என்ன தப்பு, அங்கே போய் பீரியட்ஸ் ஆனால் என்ன இருக்குதுன்னு. எனக்கு என்னென்னா, அங்கே போய் என்ன பேடெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்தெல்லாம் வந்து அசுத்தம் பண்ணிகிட்ருப்பாங்களா. ஏன்னா எல்லாருமே வரும்போது விரதம் இருந்து நல்லபடியாக மலை ஏறுறவங்கள சொல்கிறேன். ஏன்னா மாலை போட்டுட்டு இன்றைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் மலை ஏறுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்க வரும்போது அவங்க காலில் வந்து அந்த பேட் பட்டுருச்சுன்னா அது அசுத்தமாகும்னு இது விவாகதம் போயிட்டே இருக்குது. திரும்பி அந்த பையன் வந்து ரிட்டர்ன் ஊருக்கு வரும்போது வந்து மாலை கழட்டின அன்றைக்கி ஐயப்பன் அந்த அடியை காமிச்சிருக்காரு. ஏன்னா மோகினியோட புள்ள இல்லையா, அந்த பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் பைக்லேருந்து கீழே விழுந்து வாயெல்லாம் ரத்தம், முகம் ஃபுல்லாக ரத்தம் அந்த பையனுக்கு. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிட்டா நம்ம வந்து ஒருத்தவங்களை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு. காளி உபாசகர்னு கிடையாது. நான் காளி உபாசகராக இல்லைனாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து விமெனை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, தப்பாக எஜுகேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மலைக்கு போகலாம், சாமி கும்பலாம், பீரியட்ஸ் ஆனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு. அதனால் பீரியட்ஸ் ஆகிற அன்றைக்கி மட்டும் ஒரு சில லேடிஸ்க்கு வந்து ஐயோ நான் சாமி கும்பலன்னு வாங்க. மீதி 26 நாள் இருக்குது, 26 நாள் ஒரு பூஜை பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம சேனலை பார்க்குற எல்லா லேடிஸும் டெய்லி பூஜை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த மந்திரம் வந்து உங்களோட ஹஸ்பண்டோட நீங்கள் அந்த இன்டிமெசி அப்படின்றத ஜாஸ்தி பண்ணும், ஹஸ்பண்டோட பாண்டிங் அப்படின்றத ஜாஸ்தி பண்ணும் இந்த மந்திரம். ஸோ கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். இந்த மந்திரத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இதை நீங்கள் ஃப்ரேம் போட்டுக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது கூகுளில். போக முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக ஃப்ரேம் போட்டுக்கோங்க. ஏன்னா என்னாலையும் போக முடியல, நானும் இப்போ வரைக்கும் வழிபாடு பண்ணது கிடையாது. இந்த மந்திரம் நான் படித்தது ஞாபகம் இருக்குது, பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்குறது இதான் முதல் வாட்டி. நான் மெனக்கட்டு வந்து இது என்ன மந்திரம் அப்படின்னு போய் பார்க்கணுன்னு எனக்கு தோணுனதில்லை. பட் நானும் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு போயிட்டு வந்து நான் அந்த வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.